மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம மார்க்கெட்டோட சம்பவங்கள்லாம் பார்க்க போறோம். நீ நிஃப்டி 24,000 அகைன் டச் பண்ணியிருக்கு. ஏன்னா 2 நாளா பார்த்தீங்கன்னா மேலே ஏறுற மாதிரி தேதி கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்தது. இன்னைக்கு ஓரளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த இடத்துல அதான் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டே தான் இருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 கோடிக்கு எஃப்ஐஐ நெட் அவுட்ஃப்ளோ மட்டும் இருந்தது. நெட் அவுட்ஃப்ளோ சொல்கிறேன், இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எல்லாம் சேர்த்து. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து அந்த இம்பாக்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா ப்ரைஸ் ஏறுது, நேற்று 100 பாயிண்ட் ஏறுது, அகைன் செல் பண்ணுறாங்க. முந்தினத்து ஏறிச்சு கொஞ்சம் 30 பாயிண்ட் திருப்பி செல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்தது நேற்று நம்ம கவனித்தோம். ஹார்மோஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலை சுமூகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே எப்படி கப்பல் போக்குவரத்துகள்லாம் நடந்துட்டு இருந்தது அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட வந்தாச்சு, அதனால எந்த இஷ்யூவும் இல்லைங்கிறத சொல்கிறாங்க. அப்படி உண்மையிலேயே அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொன்னால் இன்னுமே சூழ்நிலை வந்து சாதகமாக இருக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது, கோல்டு ப்ரைஸு கிட்டத்தட்ட பர் அவுன்ஸ் கோல்டு வந்து $3,974 கீழே குறைஞ்சிச்சு. ஓகேங்களா? இதுக்கு காரணம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து யார் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ஒரு காரணமாக இருக்குது. ஏற்றுவேன்னு சொல்கிறாங்க. என்ன சூழ்நிலைங்கிறத பார்த்துலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஏற்றுவேன் அப்படின்னு பயப்படுத்திட்டு தான் போயிருக்கிறாரு. இன்னைக்கு யூஎஸ்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $94.71 இருக்குது. குறையுது, ஏறுது, பட் ஓகே. கோல்டு ப்ரைஸ் 22 கேரட் ஆன்லைனில் $13,100 இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் $12,950 இருக்குது. சில்வர் ப்ரைஸ் போன 4 நாளாவே ஒரே ப்ரைஸில் இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்க கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதானி போர்ட், அதானி கிரீன் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஜொமேட்டோ, கோத்ரேஜ் கன்சியூமர், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 2% அரௌண்ட் உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் குறைஞ்சி திருப்பி ஏறுறது தானே தவிர டைரெக்டாக புல் மார்க்கெட்லாம் கிடையாது. நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், டெக் மஹிந்திரா என்ன தெரியும், ஐடி கம்பெனிக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஹெச்எல் டெக்னாலஜி, டிமார்ட், ஜிந்தால் ஸ்டீல், டாடா கேபிட்டல், இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இல்லை, ஒரு 1 or 2% இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. முக்கியமான விஷயம் என்னென்னா ரிலையன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ரிலையன்ஸ் மட்டும் இல்லை, பல எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓமன் மற்றும் ரஷ்யாவில் பெரிய ஆர்டர், லாங் டேர்ம் ஆர்டர் எடுத்திருக்காங்க. அங்கேருந்து எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணி இங்கே ரிஃபைன் பண்ணி திரும்பவும் இந்தியாவில் விற்கிறாங்களோ இல்லை திரும்ப எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்களோ அது ரெண்டாவது. இருந்தாலும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ரஷ்யா மற்றும் ஓமன்லேருந்து அதிகப்படியான க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு ப்ளஸ். அதில் முக்கியமான கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வராங்க. செமிகண்டக்டர் விஷயத்தில் இந்தியாவில் இப்போ ஏற்கனவே மானியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மானியம் வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால இன்னுமே அடுத்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, பட்ஜெட் அலோகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால செமிகண்டக்டர் பக்கம் இன்னமும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பகுதி இன்னொரு 4-5 வருஷத்தில் ஓரளவுக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணீரை அடையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம். ஏன்னா யூனிட்ஸ்லாம் செட்டப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண சூழ்நிலாம் வரும். பட் இட் வில் டேக் ஹார்ட்லி 5 to 10 years என்னோட கணிப்பு. இப்போ கேபிஐடி டெக்னாலஜி 15% மேலே மைனஸில் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்குது. ஒரு கிரெடிட் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ரேட்டிங்கை குறைச்சி கொடுத்துருக்காங்க. எதுக்காக குறைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போன வருஷத்துக்கான குவார்டர்லி ரிசல்ட்டும் இந்த வருஷத்துக்கான குவார்டர்லி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிராஸ்டிக்கலாக கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 165 கோடி தான் இந்த தடவை காட்டியிருக்காங்க. போன இதே வருஷம் பார்த்தீங்கன்னா 250 கோடிக்கு மேலே நெட் ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய டிராஸ்டிக்கல் சேஞ்சு. அதுக்கடுத்து இந்த கம்பெனி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரீஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக இந்த ப்ராஃபிட் கைட்லைன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் கம்பெனிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரெவென்யூ குறையும் அப்படிங்கிறது, எக்ஸ்பென்ஸை குறைச்சிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிற ரீசன் காரணமாக இது பின்னாடி இருக்கக்கூடிய இவங்களுக்கு, ஏன்னா இவங்க தானே அவங்களுக்கு சப்ளை கொடுத்துட்ருக்காங்க, அந்த டெக்னாலஜிலாம் சப்ளை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட டாலர் இன்கமில் 1% குறையும் இந்த கம்பெனி டெஸ்பரேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 1% ஆஃப் த டாலர் இன்கம் குறையும் அப்படிங்கிறப்போ ஏர்னிங் பர் ஷேர் அதில் டிப் ஆகும் இல்லையா, அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது இல்லாமல் ஒரு பெரிய பல்க் டீல், பெரிய அளவு சேல் நடந்திருக்கு. இந்த கேபிஐடி டெக்னாலஜி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இன்னைக்கு காலையில் வந்து பிளாக் டீல் சொல்லுவாங்களா, அதுக்கு மாதிரி பெரிய அளவுக்கு டீலும் நடந்திருக்கு. மேபி ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம், நாட் எக்ஸாக்ட்லி இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான சில காரணங்கள்னால இது 15% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. பயப்பட வேண்டாம், இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். இப்போவும் மார்க்கெட் வந்து ஃபாலிங் நைஃப்பில் தான் இருக்குது. உடனே போய் பிடிக்காதீங்க, ஒரு 1 or 2 days போகட்டும். போய் திருப்பி ரெக்கவர் ஆகிற சூழ்நிலையில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பக்கம் இன்னும் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உடனே போய் எதுவும் பண்ணாதீங்க. அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் என்ன, இந்த கேபிஐடி டெக்னாலஜியோடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா போன 2024 எவ்வளோ ஹை போச்சோ, அதாவது $1,900 மேலே போச்சு. இப்போ கிட்டத்தட்ட $563 வந்து லேண்ட் ஆயிருக்கு. ஸோ இது காலத்துக்கு காலம் இப்படியே குறைஞ்சிட்டே இருக்குமா, ஏன் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது, எப்போ தான் நிற்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பல பேரோட கேள்வியாக இருந்தது. நம்ம இதை வந்து மெஷர் பண்ணியிருந்தோம். இந்த கம்பெனியுடைய ROE, பிஜி எல்லாமே மெஷர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், போன 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% க்ரோத். அப்போ இப்போ இருக்கிற பொசிஷனே 100% க்ரோத்னா அந்த 2024 கீழே வந்ததுக்கு காரணம் என்ன, அது ஓவர் ப்ரைஸாக போனது தான் காரணம். அப்போ இந்த கம்பெனியோட பிஇ பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பிஇ சொல்கிறேன் 22.
இந்த கம்பெனியோட ROI எடுத்து பார்த்தீங்கன்னா 18, 19, 20 இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அப்போ இந்த கம்பெனிகளுக்கு இந்த PE வந்து கரெக்டான PE 85 PE வரைக்கும் கொண்டு போயிட்டோம். அப்போ அது கரெக்ஷன் எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயம் அந்த கம்பெனிக்கு இருந்தது. அதனால் தொடர்ந்து வந்து இப்போ ஓரளவு செட்டிலான பொசிஷனுக்கு வந்திருக்கு. பட் இந்த வரப்போகிற அதாவது இந்த வருஷத்துக்கு 2027க்கான ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் மேபி கம்மியாக தான் இருக்கும்னு அந்த கம்பெனியை டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ அது 15% குறைஞ்சிருச்சு இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா 28 PE இருந்தது, இப்போ 22 PE மாறி இருக்கு. ஸோ வாய்ப்பாக பார்க்கலாம், அவ்வளோதான். பிரெண்ட் க்ரூட் ஆயில் $73 வரைக்குமே குறைஞ்சிடுச்சு. இன்னுமே இது குறைய வாய்ப்பு இருக்குது. $65 வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் உடனே வரும்னு சொல்ல முடியாது. இட் வில் டேக் டைம். பட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 நாளுக்கான ரிசோர்ஸஸ் இருக்குது. அதனால் நம்ம பயப்படவும் தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஹை ப்ரைஸில் வாங்கி வச்சதுனால இப்போது திருப்பி அதெல்லாம் வந்து ரீஃபைன் ஆகி இதெல்லாம் முடியறதுக்கு டைம் எடுக்கும். பட் இப்போ இருக்குது, ரிசர்வ்ஸ் இருக்குது. அதனால நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் ஒரு சில கம்பெனி டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி குஜராத் கேஸ் ஒரு டிமேர்ஜருக்காக வெயிட்டிங். மேபி அதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் ஆகாமல் இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ஃபோர்ஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ரெக்கார்ட் டேட்னா ஜூலை 3 எக்ஸைட் வந்து ₹2, பாரத் ஃபோர்ஜ் வந்து ₹6.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ₹5 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு உங்களுக்கு ஜூலை 3 வருது. 2027 இப்போ வந்து ஜூலை 1 ஆரம்பிச்சாச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா சில கம்பெனிங்களாம் எப்போ தன்னுடைய குவார்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கிற டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க. TCS 9 ஜூலை சொல்லியிருக்காங்க. ICICI 13, HCL டெக்னாலஜி 14, L&T 14, HDFC, ICICI, ப்ருடென்ஷியல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்டாக்ஸில் இந்த லிஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆக்சிஸ், HDFC, ICICI பேங்க்கு, அப்புறமா இந்தியா சிமெண்ட்டு, அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, நெஸ்லே, அதானி, அப்புறம் இன்ஃபோசிஸ், சிப்லாம் இவ்வளோ கம்பெனிங்க 10 நாள்லேருந்து இந்த மாதத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், 10-15 டேஸ் அரௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் பெரிய பம்பாடுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான சில சேஞ்சஸ்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கன்சிடரேஷனை வீக் ஆன் வீக் பீரியாடிக்கலாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அண்டர் வேல்யூ ஸ்டாக் எதுங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரைஸ் சேஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஓவர் வேல்யூவாக இருந்ததெல்லாம் ஒரு 10 கம்பெனி கீழே தான் வந்து ஓவர் வேல்யூ இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அல்காரிதம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம போர்ட்டலில். அது சேஞ்ச் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃபாலிங் நைஃப், ரொம்ப வருஷம் விழுந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதெல்லாம் ஓவர் ப்ரைஸில் தள்ளியிருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட்டான அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அனௌன்ஸ்மெண்ட் பேஜில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ கம்யூனிட்டியில் ஃபர்தராக ஜாயின் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் அப்டேட் இருக்குது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து இண்டக்ஷன் இருக்குது. ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு நமக்கு நல்ல டார்கெட் இருக்குது. இந்த டார்கெட் நம்ம குடும்பத்துக்கு என்ன செட் பண்ண போகிறோங்கிறதா எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.